சொல்ற? given a choice. ஒரு பொண்ணு கதிர் மாதிரி ஒரு மெக்கானிக்க கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாளா, இல்ல உன்ன மாதிரி ஒரு கம்பெனிக்கு எம்டிய கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாளா? நீயே சொல்லு. எம்டியா இருந்தாலும் மெக்கானிக்கா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுதான் சந்தோஷம். இல்ல விக்கி, நான் முடிவு எடுத்தாச்சு. நான் கதிரை விட்டுட்டு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நோ ஸ்ருதி, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்ல. என்னது, கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா? என்ன அவன் இப்படி சொல்றான்? ஓ, அதனாலதான் கதிருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதா போன் பண்ணி சொன்னியா? நான் கதிருக்கு போன் பண்ணவே இல்ல, அதுதான் உண்மை. நீ கதிர் கூட போன்ல பேசினது நானே கேட்டேனே. ஹே ஸ்ருதி, அது போய். நான் டிரைவர் கிருஷ்ணன் கூட தான் பேசிட்டு இருந்தேன். உனக்காக தான் கதிரன்னு போய் சொன்னேன். பொய்யா? எதுக்கு? நீ உண்மையிலேயே கதிரை லவ் பண்றியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண. அவன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல, எனக்கு தெரியாது. அப்போ ஏமாத்துறியா? எஸ். நேத்து நீ ரொம்ப ஹாப்பியா இருந்த. நீ கதிரை லவ் பண்றேன்னு நம்புன. திடீர்னு ஏன் இப்ப மனசை மாத்திக்கிட்ட? நான் ஒன்னும் மனச மாத்திக்கல. நீ என்ன கதிர் கூட பேசினதா ஏமாத்துன மாதிரி நானும் இப்ப கதிர் கூட பேசினதா உன்னை ஏமாத்துனேன். ஏய், ஏமாத்துனியா? ஆமா, வேணா மொபைல செக் பண்ணி பாரு. வலிக்குதா? ஓ காட். ஏய், நான் ரியலாவே ஏமாந்துட்டேன். ஒரு படிக்கிற பொண்ணுகிட்டே ஏமாறுற? பாத்து, கம்பெனில பிசினஸ்ல ஏமாந்துற போற. சாரி ஸ்ருதி, நீ கதிரை லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அவங்கிட்ட பேசுற மாதிரி நடிச்சேன். அத நீ என்கிட்டயே கேட்டிருக்கலாமே. இன் ஹைண்ட்சைட் எனக்கு இப்ப தோணுது, உன்கிட்டயே கேட்டிருக்கலாம். விக்கி, கதிர் கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் நல்லவன். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே என்னை விட்டு விலகி போகவே தயாரா இருந்தா. எனக்கு தெரியும் ஸ்ருதி, கதிர் இஸ் நாட் a பேட் பர்சன். நான் தப்புனே சொல்லல. அவனை லவ் பண்றதுக்கு there is a time. இப்ப நீ படிக்கிறல்ல, உன்னோட கான்சென்ட்ரேஷன்லாம் அதுல தான் செலுத்தணும். படிப்பு முடிஞ்சதும் லவ் பண்ண சொல்றியா? வயசாயிடும் விக்கி. படிச்சு முடிச்சு வயசானதுக்கு பிறகு நல்லது கெட்டது தெரிஞ்சு வர லவ் தான் மெச்சூர்ட் லவ். இதுக்கு உதாரணமா உங்க அம்மாவே எடுத்துக்கலாம். அவங்க படிச்ச படிப்பு தான் இப்போ சொசைட்டில மதிப்பும் மரியாதையும் வாங்கி கொடுக்குது. ஒருவேளை ஃபியூச்சர்ல நீ கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட, கதிரோ படிக்கல, நீ நல்லா படிச்சாதானே உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நாளைக்கு நீ ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டா நீ சொல்ற எல்லாமே கிடைக்கும். அது தானா தேடி வரும். ஷூர் விக்கி, பட் நிச்சயமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல? கண்டிப்பா. முதல்ல நல்லா படி. இப்போ கதிரோட பேசின மாதிரி என்னை ஏமாத்தி டிட் ஃபார் டாட் பண்ண பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கதிரோட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா? என்னை நம்பு. சுதிய இவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சேன், ஆனால் இவன் வேற ஒரு முடிவு எடுக்கிறானே. ஓகே, டேக் கேர்.
என்ன அவனை இன்னும் காணோம்? ஒருவேளை வரமாட்டானோ? நிச்சயம் வரேன்னு சொன்னானே. எவ்வளவு அமைதியான சாந்தமான முகம். இவன் நம்ம அஞ்சலிக்கு புருஷனா வந்தா அஞ்சலி உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரிதான். ஓ சாரி ஆண்டி, 10 minutes லேட். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். விக்கி, நீ என்ன பாட்டின்னே கூப்பிடலாம். ஓ தேங்க்ஸ் பாட்டி. சாரி விக்கி, நீ பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்ற, பிஸியா இருப்ப. உன்னை இங்க வர சொல்லி நான் தொந்தரவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்டி. யூ நோ ஒன் திங், ஒரு கம்பெனில வேலையே இல்லாத ஆள் யார் தெரியுமா? எம்டி மட்டும்தான். ஏன்னா இருக்கிற எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்துட்டு சும்மா இருக்கிறது தான் என் வேலை. நீ எனக்காக பொய் சொல்ற. நீ நல்ல உழைப்பாளின்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த கோயிலுக்கு தினமும் வருவீங்களா பாட்டி? மனசு சரியில்லைன்னா வருவேன். நீ எப்படி? எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு பாட்டி. ஆனா நான் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுறதை விட சாமி கும்பிட வர அழகான பெண்களை பார்க்கறது தான் அதிகம். நீ இவ்வளவு வெளிப்படையா பேசுறியே. எனக்கு இந்த மாதிரி வெளிப்படையா பேசுறவங்கள ரொம்ப பிடிக்கும். நீ வெளிப்படையா பேசுறதுனால நானும் உங்ககிட்ட வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்றேன்பா. சொல்லுங்க பாட்டி. அஞ்சலி உன்னை சந்திச்ச பிறகுதான் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஒருவேளை அவ கண்ணுக்கு நான் காமெடி பீஸா தெரியறேனோ என்னவோ. அப்படியெல்லாம் இல்லப்பா. நிழலே இல்லாத வெட்ட வெளியில வெயில்ல நடக்கிறவங்க திடீர்னு ஒரு அழகான மரத்தை பார்த்தா தானா போய் நிழல்ல நிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிதான். நீ அஞ்சலி கூட பழகின கொஞ்ச காலத்திலேயே நிறைய உதவி பண்ணிட்டப்பா. அவ சொன்னாங்கிறதுக்காக 21 வருஷமா பேசாம இருந்த அவ சித்தப்பா சித்திய பேச வச்சு அவங்கள சந்தோஷப்பட வச்சதும் இல்லாம தேங்க்யூ. அஞ்சலியையும் நீ சந்தோஷப்படுத்திட்ட. டோன்ட் மென்ஷன் பாட்டி. நான் பெருசா ஒண்ணுமே பண்ணல. பக்கத்து தெருவில் இருந்தவங்கள ஸ்கைப்ல பேச வச்சேன். பியூர்லி எ போஸ்ட்மேன் ஜாப். அதுவும் இல்லாம அஞ்சலி மாதிரி ஒரு அழகான பொண்ணு உதவி கேட்டா யாரும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு நீ சொல்ற. ஆனா அஞ்சலி பிறந்ததுல இருந்து கேக்குற ஒரு சாதாரண விஷயம் கூட அவளுக்கு கிடைக்க மாட்டேங்குதேப்பா. என்ன விஷயம் பாட்டி? அப்பாவோட பாசம். நமக்கு எல்லாருக்குமே யாராவது எதிரிங்க இருப்பாங்க, அது இயல்பு. ஆனா அஞ்சலி விஷயத்துல அவ சொந்த அப்பனே அவளை எதிரியா நினைச்சு வெறுத்து ஒதுக்குறான்பா. பாசத்தை காட்டலன்னா கூட பரவாயில்ல, ஆனா என் மகன் அஞ்சலி கிட்ட தினமும் விஷத்தெல்லாம் கக்கறான். You mean Anjali's father is hating his own daughter? Unbelievable. உன்னால இதை நம்ப முடியல. ஆனா 20 வருஷமா நடக்கிற இந்த கொடூர விளையாட்டுக்கு நான் தான்ப்பா சாட்சி. பட் மயில் சார் ரொம்ப நல்லவர் தானே? ஏன் அஞ்சலி கிட்ட மட்டும் இப்படி பிஹேவ் பண்றாரு? அஞ்சலி அம்மான்னா என் மகனுக்கு உசுரு. அஞ்சலி இதயம் துடிக்க ஆரம்பிச்சதும் அவ அம்மா இதயம் நின்னு போச்சு. அவ பிறந்ததும் நான் அவளுக்கு அஞ்சலின்னு பேர் வச்சேன். ஆனா என் மகன் அவளுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? கொலகாரி. அஞ்சலி இஸ் வெரி அன்லக்கி. என்னால இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல பாட்டி. நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடிவு பண்ணேன். அவ மனசுல இருக்கிற புண்ணை ஆற வைக்கிற மருந்து உங்ககிட்ட தான்ப்பா இருக்கு.
அவ தலை சாஞ்சு அழறதுக்கு நல்லவனோட தோள் தேவைப்படுது. என் அஞ்சலியை காப்பாத்துப்பா. பாட்டி ஃபீல் பண்ணாதீங்க. நான் போலீஸ்ல மாட்டினதும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணேன். ஆனா அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணை சந்திக்கணும்னு தான் அப்படி நடந்துச்சுன்னு நான் இப்போ சந்தோஷப்படுறேன். கண்ணா, நீ ரொம்ப நல்லவன். உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா மனசு ஓரத்துல ஒரு சின்ன பயமும் இருக்கு. நீ அமெரிக்காவில் படிச்சவன். அங்க இருக்கிற கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் மாதிரி இல்ல. நான் அஞ்சலியை ஏமாத்திடுவேன்னு நினைக்கிறீங்களா பாட்டி? அப்படி இல்லப்பா. நாம இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது நாம செத்துருவோன்னு எடுக்கிறோம் இல்லையே. நீ நல்லவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப இருக்கிற காலம் அவ்வளவு நல்லா இல்லப்பா. அஞ்சலிக்கு இன்னொரு ஏமாற்றத்தை தாங்குற சக்தி இல்லப்பா. நீங்க அஞ்சலியோட வேதனையை பத்தி சொன்னீங்க, உங்க பையனை பத்தி சொன்னீங்க. ஆனா இவங்க எல்லாரை விட எனக்கு உங்களை நினைச்சாதான் வியப்பா இருக்கு பாட்டி. வாட் அன் அமேசிங் லேடி யூ ஆர். அம்மா இல்லாத அஞ்சலிக்கு ஒரு அம்மாவை விட அதிகமா பாசத்தை காட்டுறீங்க. இன்னொரு பக்கம் சின்ன வயசுலயே வைஃபை லூஸ் பண்ண உங்க பையனை சமாளிச்சு அவரோட முரட்டு சுபாவத்தை பேலன்ஸ் பண்ணி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. above all 21 வருஷமா சொந்த பொண்ண அப்பாவே வெறுக்கிற கொடுமைய பக்கத்திலே இருந்து பார்த்திருக்கீங்க. அஞ்சலிக்கு ஒரு இடித்தாங்கியா இருந்துகிட்டு அதே சமயத்துல மகனை விட்டு கொடுக்காம இந்த குடும்பத்தோட பைவாட் ஆணி வேற இருக்கீங்க. இந்த வயசுல உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி லெவல்ஸ். வாவ், யூ ஆர் அ கிரேட் கிராண்ட்மா. நான் உங்களுக்கு சூப்பர் பாட்டின்னு பட்டம் கொடுக்கிறேன். நான் சொல்லாமலே என் மனசுல இருக்கிற வேதனைய அழகா சொல்லிட்டப்பா. நீ வந்ததுல அஞ்சலி மட்டும் இல்ல, நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த கோயில்ல இருக்கிற சாமி சாட்சியா எந்த நிலைமையிலையும் எப்பவுமே அஞ்சலியை கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுப்பா. அஞ்சலி அப்பா விஷயத்துல அன்லக்கியா இருக்கலாம், ஆனா உலகத்திலேயே பெஸ்ட் பாட்டி கிடைச்சிருக்காங்க. சத்தியம் பாட்டி. அஞ்சலிய சந்தோஷமா நான் பார்த்துப்பேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீயும் அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். பாட்டி, அஞ்சலிக்கு நீங்க எடுத்திருக்கிற லைஃப் டைம் இன்சூரன்ஸ்ல எனக்கு பிரீமியம் வேணும். பிரீமியமா? அப்படின்னு வேற என்ன, அஞ்சலி கிட்ட இருந்து ஒரு பச்சைக்கு தான். அவசியம் கொடுக்க சொல்றேன். ஆனா கல்யாணம் வரைக்கும் போன்ல மட்டும்தான். ஓகே. சார் கிட்ட வேணா போய் சொல்லட்டுங்களா? நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலையை பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மே கம் இன்? எஸ், கம் இன். என்ன தாத்தா, நீங்க போய் மே கம் இன் கேட்டுக்கிட்டு முதல்ல உட்காருங்க. நீ முதல்ல உட்காரு. நீங்க முதல்ல உட்காருங்க. சரி, இருக்கட்டும், உட்காரு. என்னதான் நீ வீட்டுல பேரனா இருந்தாலும் இங்கே நீ குபேரன். உன் போஸ்டுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. ஏன் என்னாச்சு? விக்கின்னு பேர் வச்சோடனே விக்குது பாரு. தண்ணிய குடி, அந்த இருக்கு பாரு. சீக்கிரம், மெதுவா. அப்புறம் கம்பெனி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கம்பெனியோட பாட்டம் லைனை பத்தி கேக்குறீங்களா? கம்பெனியோட பேரு பாட்டம் லைனா? நான் வரும்போது போர்டை பார்த்தா அப்படி ஒன்றும் எழுதலையே. பாட்டம் லைன்ங்கிற?
ஐயோ தாத்தா, பாட்டம் லைனா ப்ராஃபிட்னு அர்த்தம். ஓ ப்ராஃபிட், அதை முதல்ல சொல்லக்கூடாதா? நீ பாட்டு பாட்டம் லைன் டாப் லைன் ஏதோ சொல்லிட்டு இருக்க. தாத்தா, what do you like to have? Coffee or tea? இல்லை ஒன்றும் வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் இங்கே வந்தேன். சார், மே ஐ கம் இன் சார்? Yes, come in. ஹலோ சார். ஹலோ தாத்தா. ஏய் மீனாட்சி சுந்தரம், நான் உனக்கு தாத்தாவா? இல்ல சாருக்கு தாத்தா, அதனால தான் தாத்தான்னு கூப்பிட்டேன். பிக்கி என்ன தாத்தான்னு கூப்பிட்டா நீ தாத்தான்னு கூப்பிடுவியா? பிக்கி அவன் ஒய்ஃபை ஹலோ டார்லிங்னு கூப்பிட்டா நீயும் ஹலோ டார்லிங்னு கூப்பிடுவியா அவன் ஒய்ஃபை? சாரி அங்கிள். என்னது அங்கிளா? இல்ல பிரதர். என்னது பிரதரா? தாத்தா, எப்படி கூப்பிடுறதுன்னு நீங்களே சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். பிரதர்னே கூப்பிடு, பரவாயில்ல. தாத்தா, நீ தாத்தானே கூப்பிடு, தப்பு இல்ல. நீங்க எப்படி கூப்பிடணும்னு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுங்க. அவர் ஆபீஸ் வேலையா வந்திருக்காரு. நீ சொல்லு. சொல்லுங்க மீனாட்சி. சார், எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாஃப் வேகன்சிக்கு ஒரு 5 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஓகே. அவங்கள பத்தின டீடைல்ஸ் சார். நீங்களே இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். ஏன்பா நீ இன்டர்வியூ பண்ணு, அதான முறை. நீ இன்டர்வியூ பண்ற மாதிரி ஆமாப்பா அவன் பண்றது. இல்ல தாத்தா, என்னால இன்டர்வியூ பண்ண முடியாது. நான் எல்லார்கிட்டயும் பாசிட்டிவ் சைட தான் பார்ப்பேன். அது சரியா வருமான்னு தெரியாது. ஏன்னா யாரையும் ஃபில்டர் பண்ண மாட்டேன். ஓ இருக்கிறது ஒரே வேகன்சி. ஆமாப்பா, அவன் சொல்ற மாதிரி அவனுக்கு இறங்கணும் மனசு. அதனால இன்டர்வியூ நீயே கண்டக்ட் பண்ணு. என்ன? ஓகே சார், பெஸ்ட் கேண்டிடேட்டை நான் அப்பாயிண்ட் பண்ணிடுறேன் சார். ஓகே, கோ அஹெட். ஒரு நிமிஷம். அந்த 5 பேர்ல யார் ரொம்ப சோம்பேறின்னு கண்டுபிடிச்சு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஓகே சார். இருப்பா, அவன் எது சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவியா? இரு. என்ன விக்கி, எல்லாரும் உழைப்பாளியா நல்ல சுறுசுறுப்பா உள்ளவனை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீ ஏன் ஒரு சோம்பேறியை தேர்ந்தெடுக்க சொல்ற? ரொம்ப சிம்பிள் லாஜிக் தாத்தா. என்ன? உங்களுக்கு பில்கேட்ஸ் தெரியும்ல? தெரியுமே, அவர் கம்ப்யூட்டர்ல பெரிய புலியாச்சே. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் தாத்தா. அப்பாயிண்ட் லேசி பீப்புள் ஓன்லி. தே கேன் ஃபைண்ட் ஷார்ட்கட்ஸ் டு ஈஸிலி அச்சீவ் த கோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். சில பேர் லேசியா இருந்தா கூட இன்டெலிஜென்ட்டா வேலை செய்வாங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ எல்லாத்தையுமே கொஞ்சம் டிஃபரெண்டா அப்ரோச் பண்றிய. பரவாயில்ல, இப்பதான் புரியுது கோயிலா உன்னை எதுக்கு செலக்ட் பண்ணான்னு. நல்ல சாய்ஸ். கோ அஹெட். ஐயோ தாத்தா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. சாரி தாத்தா, சொல்லுங்க. ஆமா, நேத்திக்கு நீ சுருதிட்டு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு இருந்தேன். என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்படி என்ன தப்பா சொன்ன? சுருதி கிட்ட கதிருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னியே, நீ சொன்னது உனக்கே நியாயமாப்பா? சுருதி யாரு? நம்ம எல்லாருக்கும் வேண்டப்பட்ட செல்ல குட்டியாவ. பசி பட்டினா என்னன்னு தெரியாது. பணக்கார குடும்பத்துல பிறந்தவ. she is born with a silver spoon. ஆனா அந்த கதிர் பைய ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனு கூட வக்கில்லாதவன். தாத்தா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அவன் எல்லாம் சொல்லாத. அன்னைக்கு சுருதியை பொண்ணு கேட்டு அந்த கதிரோட அம்மா நம்ம வீட்டுக்கு வந்த போது கோயில என்னமா விரட்டி அனுப்பினா அவங்கள, திட்டி தீத்தா அவங்கள. அந்த பயலுக்கு சுருதியை கட்டி கொடுத்தா உனக்கு இத்தனை பொறுப்பு கொடுத்த கோகிலாவுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாது? வேண்டாப்பா, உனக்கு அந்த கெட்ட பேர் வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஸ்ருதிய நாளைக்கே கட்டி கொடுக்க போறது இல்ல தாத்தா. ஜஸ்ட் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கேன், அவ்வளவுதான். நீ அது கூட சொல்லிட கூடாது. கொழு கொழுன்னு வளர்த்து கசாப் கடையில கொடுக்கறதுக்கு சுருதி என்ன ஆட்டுக்குட்டியா? ஒரு நல்ல குணாளனுக்கு, ஒரு நல்ல திறமசாலிக்கு பிறந்த கற்ப விருட்சாவ. இவ்வளவு இன்டெலிஜென்ட் பொண்ணு சுருதிய ஒரு நல்ல குடும்பமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாமா? நான் நிச்சயமா நல்ல இடத்துல தான் கட்டி கொடுப்பேன் தாத்தா. உன் வார்த்தை மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை விட சுருதி குட்டி மேல எனக்கு பாசம் அதிகமா இருக்கு. அதனால சுருதியை ஒரு தகுதியான குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ப்ராமிஸ் தாத்தா. நான் ஸ்ருதிய என்னை விட ₹1 அதிகமா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ப்ராமிஸ், ஓகே தானே? இது போதும்பா.
இது போதும் எனக்கு. ஸ்ருதியை ஒரு நல்ல இடத்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதை நான் கண்குளிர பார்க்கணும். அதாப்பா எனக்கு வேணும். ஸ்ருதி யாரு? நம்ம எல்லாருக்கும் வேண்டப்பட்ட செல்ல குட்டியாவ. பசி பட்டினா என்னன்னு தெரியாது. பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். She is born with a silver spoon. ஆனா அந்த கதிர் பைய ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனு கூட வக்கில்லாதவன். கதிர் கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் நல்லவன். அந்த பையனுக்கு சுருதியை கட்டி கொடுத்தா உனக்கு இத்தனை பொறுப்பு கொடுத்த கோகிலாவுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாது? உன்னை கதிரோட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உன் வார்த்தை மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை விட சுருதி குட்டி மேல எனக்கு பாசம் அதிகமா இருக்கு. அதனால சுருதியை ஒரு தகுதியான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஸ்ருதி கல்யாண விஷயத்துல கதிரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஸ்ருதிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா இப்போ தாத்தா கதிர் வேண்டாம், நல்ல இடமா பார்த்து கொடுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. நான் என்ன பண்றது? ஒரு பக்கம் பார்த்தா தாத்தா சொல்றது சரின்னு படுது. ஆனா ஸ்ருதி சின்ன பொண்ணு, அவ ஆசையை நிறைவேற்றாம ஒதுக்குறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே, ஒன்று இழந்தாதான் உன்னை பெற முடியும். அந்த இழப்பு எந்த விதத்திலையும் தாத்தாவை பாதிக்கக்கூடாது.